குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது அடை தோசை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நான் இந்த டம்ளர் அளவில் அரை டம்ளர் பச்சரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பச்சரிசிக்கு பதில் இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். அரிசி எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவில் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த 3 பருப்பையும் எடுத்து நல்லா கழுவிட்டு அதே 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கூடவே நான் காரத்துக்கு 7 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியையும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது பருப்பு சீக்கிரமே மசிஞ்சு வந்துடும். அதனால முதல்ல அரிசியை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரிசியை ஓரளவு அரைச்ச உடனே நம்ம ஊற வச்சிருந்த பருப்பையும் மிளகாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். அடை தோசைக்கு மாவு ரொம்ப மைய இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா தான் நல்லா இருக்கும். இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மிக்சியில் இருக்க மீத மாவுக்கு கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு நல்லா கலந்து அந்த தண்ணியை இந்த மாவில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நான் கொஞ்சம் கறிவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன நறுக்கி வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு தோசைக்கல்லை வச்சு அதில் நம்ம தோசை போல விட்டுக்கலாம். நல்லா மெல்லிசா தேய்ச்சி விடுங்க. இப்போ நான் இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கலனாக்கா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு இது ஒரு பக்கம் நல்லா வேக விடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ நான் அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போடுறேன். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நம்மளுடைய அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட அடை தோசை எப்படி மொறுன்னு ரெடி ஆயிருக்கு பாருங்க. இந்த அடை தோசைக்கு நான் ஒரு தேங்காய் சட்னியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி வீடியோவை நான் ஆல்ரெடி நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.